கண்மலை மேல் நிறுத்தினார், செற்றிலிருந்து தூக்கினார். கண்மலை மேல் நிறுத்தினார், செற்றிலிருந்து தூக்கினார். கண்மலை மேல் நிறுத்தினார், செற்றிலிருந்து தூக்கினார். கண்மலை மேல் நிறுத்தினார். அவமான வாழ்க்கையை மாற்றி தந்தாரே. அவமான வாழ்க்கையில்
மேலானவர் ஆண்டவரே சுவாமி. உங்க நாமத்திலே கர்த்தாவே சுவாமி விடுதலை உண்டு கர்த்தாவே சுவாமி ராஜா. உங்க கர்த்தாவே நாமத்திலே அந்த வல்லமை உண்டு ஆண்டவரே சுவாமி. உங்களுடைய நாமத்திலே கர்த்தாவே சுவாமி எல்லாமே ஆகும் கர்த்தாவே. நன்றி ராஜா. நாங்கள் விசுவாசத்தோடு பாடும் பொழுது இந்த இடத்திலே கர்த்தாவே உங்களுடைய அசைபாடுகளை ஒவ்வொருவரும் கர்த்தாவே உணர அப்பா சுவாமி இந்த இடத்திலே கர்த்தாவே ஒரு விடுதலை ஏற்பட கிருபை தாங்க ஆண்டவரே. நன்றி ராஜா. அற்புதத்தின் தேவனே நீர் எங்கள் மத்தியிலே உலாவுகிறதற்காய் நன்றி தகப்பனே. நன்றி நன்றி ராஜா. ஹalleluya. இயேசுப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. இயேசுப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது.
என் தேவன் என் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். நீரே பொறுப்பெடுத்துக்கொள்ளும். நீர் பேசும் தகப்பனே, நாங்கள் கேட்கும்படியாய் கர்த்தாவே எங்களை நீர் கர்த்தாவே ஆயத்தப்படுத்தும். எங்களை கர்த்தாவே சுத்திகரியும். உடைய கருத்தில் எப்ப கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நம்மளுடைய பிதாவாகும் கடவுளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். சகோதரர்கள், இன்றைக்கு விசேஷமாக ஒரு நாள் நம்ம கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நேற்று தினத்துல நம் தேசத்துல என்ன கொண்டாடணும்? மர்டேக்கா. ஓகே, எத்தனாவது ஆண்டு? 67. எப்ப நம்மளுக்கு மெரிடேக்கா கிடைச்சது? திரும்பி சொல்லுங்க. 31ஆம் தேதி 8ஆம் மாசம் 1957. இப்ப எத்தனாவது வருஷம் ஆகுது? 67 வருஷம் ஆச்சு. ஓகே, நம்மளோட முதல் பிரைம் மினிஸ்டர் பிரதம மந்திரி யாரு? துங்கு. அவரு ஆட்சி ஆரம்பித்து தான் நம்மளுக்கு சுதந்திரம் மர்டேக்கா கிடைச்சது. மர்டேக்கானா சுதந்திரம், ஃப்ரீடம், இண்டிபெண்டன்ட். ஓகே, இந்த சுதந்திரம் நம்மளுக்கு யாருக்கிட்ட இருந்து கிடைச்சி, எதனால கிடைச்சிச்சு, ஏன் நம்ம அது சுதந்திரம் சொல்றோம்? சொல்லுங்க. ஏன் மர்டேக்கான்னு சொல்றோம்? எதனால மர்டேக்கான்னு கொண்டாடுறோம்? எல்லாம் மர்டேக்கான்றாங்க, நம்மளும் மர்டேக்கான்றோமா? Kenapa kita menyambut Hari Merdeka? Kita kata kita dapat kebebasan. Kebebasan daripada siapa? Orang putih. Orang British. Putih itu Amerika pun putih, Australia pun putih. Okey, daripada jajahan British நம்ம மலேசியா தேசத்தை பிரிட்டிஷ் அரசாங்கம் ஆண்டு கொண்டிருந்தார்கள். அப்போ நம்ம பிரிட்டிஷ்கில் இருந்தோம். மலேசியா ஒரு ஃப்ரீடம் இல்லை. முன்னுக்கு யார் வந்து நம்மளை ஆண்டா? பிரிட்டிஷ் முன்னுக்கு ஜப்பான். அவனுக்கு வந்து நம்மளுடைய ஆண்டு நிறைய பேருக்கு சாவடிச்சிட்டானுங்க. அப்போ அவங்கள்ட்ட இருந்து விடுதலை ஆக்கினது நம்மளைய பிரிட்டிஷ் அரசாங்கம், பிரிட்டிஷ் ராணுவம் வந்து விடுதலை ஆக்கி இன்றைக்கு அவங்க ஆட்சி ஆண்டிருக்கும் போது கடைசியாக அவங்க சொன்னாங்க, ஓகே பரவாயில்ல, உங்களுக்கு நான் விடுதலை கொடுக்குறேன், இண்டிபெண்டன்ட், நீங்கள் ஆண்டு பண்ணுங்க, சொந்தமாகவே நீங்களே ஆண்டு பண்ணுங்க. ஓகே, யூ ரூல் யோர் நேஷன் பை யோர் செல்ஃப். ஓகே, இந்த மலேசியா மலைக்கரணங்களுக்கு, தமிழர்களுக்கு, சீனங்களுக்கு கொடுத்தாங்க, நீங்கள் ஆண்டு பண்ணுங்க. அதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்குது. இப்போ உள்ள பிரைம் மினிஸ்டர் யாரு? யாரு நம்மளோட பிரைம் மினிஸ்டர்? எத்தனாவது பிரைம் மினிஸ்டர்? 10வது பிரைம் மினிஸ்டர் அன்வார் இப்ராஹிம். இப்போ உள்ள அரசாங்கம் என்ன அரசாங்கம் சொல்றாங்க? kerajaan Madani, kerajaan perpaduan, unity government. கடந்த முடிந்த தேர்தல் எலெக்ஷன் yang lepas, ஏன்னா நிறைய பார்ட்டி, அதாவது பரிசான் நேஷனல், பக்கத்தான் ஹராப்பான், அப்புறம் பரிகத்தான் நேஷனல், பாஸ், இவங்க எல்லாரும் பார்ட்டி. என்னது? நம்மளோட பார்ட்டி. இந்த பார்ட்டியில் ஓகே, இவங்க வந்து எலெக்ஷனை போட்டி போட்டாங்க. அந்த எலெக்ஷனில் வந்து எந்த ஒரு பார்ட்டி, அதாவது பரிசானும் சரி, பக்கத்தான் அரப்பான் நேஷனலும் சரி, பாசம், அவங்க ஃபுல்லாக ஜெயிக்கல. ஏன்னா ஒரு பார்ட்டி அரசாங்கத்தை அவங்க அமைக்க வேண்டும்னாக்கா 100 சீட்டு, 112 சீட்டு அவங்களை ஜெயிக்கணும், அப்போதான் நீங்கள். ஆனால் யாருக்குமே அப்படி கிடைக்கல. பக்கத்தான் ஹராப்பானுக்கு 81 சீட்டு எடுக்கணும். பரிகத்தான் நேஷனல் 73 சீட்டு, அந்த மாதிரி. ஸோ நோ மெஜாரிட்டி, அவங்க பார்ட்டி அமைக்க முடியல, அரசாங்கத்தை அமைக்க முடியல. அப்போ அக்கௌங்க என்ன பண்ணாரு, சரி இந்த நாடு திரும்பி இன்னொரு எலெக்ஷன் வைக்க முடியாது,
அரசாங்கம் நாடு எக்கனாமி நடத்தணும். அதுக்காக அக்கும் வந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு நீங்க ஒரு unity government kerajaan perkudo kerana tiada satu parti pun menang majoriti. Jadi agung telah titahkan supaya kamu bincanglah supaya adakan satu kerajaan yang berpaduan kerana negara ini kena jalan, ekonomi kena jalan. Kalau tidak akan merosot, akan mengakibatkan teruk. அதனால நம்ம பார்க்கணும், கேள்விப்பட்டோம். அப்போ Perikatan Nasional orang ஒத்துக்கலை. அப்போ Pakatan Harapan Barisan Nasional Sabah Sarawak gabung. அதனால அவங்க மெஜாரிட்டி கிடைச்சிருச்சு, 2/3 மெஜாரிட்டி. அப்போ யூனிட்டி கவர்மெண்ட் kerajaan perpaduan telah ditubuh. சரிங்களா? Jadi kita panggil walaupun Mahathir telah dinamakan ini adalah kerajaan madani, tetapi ini adalah kerajaan perpaduan. Okey, இப்ப ஒருமனமாக இருந்த இந்த அரசாங்கத்தை நீங்க ஒற்றுமையாக, நீங்க ஒரு சிந்தையோடு ஒரு எண்ணத்தோடு நீங்க இருக்கும்போது நீங்க பலன் அடைவீங்க. You will be strong. Kamu akan kukuh bila kamu adalah bersama dengan satu fikiran, dengan satu kehendak. Faham? இந்த அரசாங்கத்தை அமைத்த பிறகு கூட நம்ம பார்க்குறோம், எதிர்கட்சி Perikatan Nasional சரி, பாஸ்கரும் சரி, இவனை எப்படியாவது ஆட்சியிலிருந்து கலைக்கணும், இவனை உடைக்கணும், இங்கெல்லாம் மெம்பர் திருடணும், அப்படி இப்படின்ட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இது வரைக்கும். ஆனால் அவங்களால முடியல. ஏன்? அந்த ஒருமனம், அந்த யூனிட்டி. Mereka cuba pembangkang, cuba untuk menjatuhkan kerajaan ini dengan berbagai-bagai cara, tapi mereka gagal kerana perpaduan itu adalah kukuh. நீங்க ஒற்றுமையாக, அதனால தான் மாயா சொல்லுவாங்க, bersatu, என்ன சொல்லுவாங்க, kita teguh, bercerai kita roboh. ஓகே, அதனால இப்ப இந்த அரசாங்கம் இன்னும் தாக்கி நின்றுட்டு இருக்குதுனாக்கா ஒற்றுமையும் ஒருமனமாக இருக்கிறதுனால அவங்க அசிக்க முடியல. சபா சராவாவும் சப்போர்ட்ல இருக்கிறதுனால இந்த அரசாங்கம் ஸ்ட்ராங் இருக்குது. பரிசான் நேஷனலோட சப்போர்ட்னால. முந்தி வந்து திருடுவானுங்க, எவ்வளோ மில்லியன் கணக்கில் காசு கொடுத்து மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் திருடி சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி பயங்கரமான வஞ்சம். ஆனால் இப்போ முடியாது, அதெல்லாம் லா ரூல்ஸை மாற்றுறதுனால இந்த அரசாங்கம் தாங்கிடும். ஆக கிறிஸ்து பிரியமானவர்களை, இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போதிக்கிறார், நம்மளுக்காக ஜெபிக்கிறார். இன்றைக்கு பிரசங்கத்தின் தலைப்பு கூட அதுதான் பேசுகிறது. இன்றைக்கு வந்து திருத்துக்கு பின்பு எத்தனாவது ஞாயிறு? 14வது ஞாயிறு. போன வாரம் 13, இன்றைக்கு 14வது ஞாயிறு. இன்றைக்கு தலைப்பு reconciliation in unity in Christ. அதாவது ஒப்புரவாதம், கிறிஸ்துக்குள்ள நம்ம ஒருமனமாக இருக்கிறோம். Kita kena bersama dalam perpaduan dalam Kristus Yesus. அது கிறிஸ்து பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் நம்ம ஒருமனமாக இருக்கணும், ஒற்றுமையாக இருக்கணும்ட்டு பிதா கிட்ட ஆண்டவர் ஜெபிக்கிறார். Tuhan Yesus berdoa bagi pihak kita supaya kita sentiasa hidup dalam perpaduan. Kristus berdoa kepada Bapa supaya bersama kita menolong dalam kehidupan kita harian. Okey, jadi kita akan renung khutbah kita dalam gospel kita yang tadi kita baca. Yohanes 17 ayat 18 hingga 23. Yohan 17 அதிகாரம் வசனம் 18 23 நாம் தியானிப்போம். இந்த ஒற்றுமை குறித்து ஆண்டவர் நம்மளும் ஒற்றுமையாக எப்படி இருக்கணும்னு இயேசு இதாகிட்டு ஜெபிக்கிறார். வாசிமா. நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். நீ, அதாவது
பிதானவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு அனுப்பினார். எதுக்காக? நம்ம எல்லாம் ரட்சிக்கப்பட வேண்டும், நம்மளுக்கெல்லாம் பாவ மன்னிப்பு கிடைக்க வேண்டும், நம்ம எல்லாம் பரலோகத்துக்கு போக வேண்டும். அதுக்காகவே ஆண்டவர் பிதானவர் இயேசு தன்னோட குமாரனாக இந்த பூமிக்கு அனுப்பினார். அதே போல இந்த உலகத்துக்கு ஆண்டவர் இயேசு பரத்துக்கு ஏறுறதுக்கு முன்பு நம்மளுக்கு ஒரு கடமை கொடுத்திருக்கிறார். நம்மளையும் உலகத்துக்கு அனுப்புகிறார். நான் எப்படி உங்களுக்காக வந்து போதித்து நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களோ அதே போல என்னை இன்னும் நிறைய பேர் அறியாமல் இருக்கிறார்கள். இந்த சந்தோஷ வட்டாரத்திலே நிறைய பேர் இயேசு யாருன்னு தெரியாமல் இருக்கிறார்கள். ஆக இவர்களுக்கு இயேசு யாருன்னு தெரிய வேண்டும். அதனால ஆண்டவர் இயேசு நம்மளையும் இந்த உலகத்துக்கு அனுப்புகிறார். எப்படி பிதா இயேசு உலகத்துக்கு அனுப்புகிறாரோ நம்மளையும் இயேசு இந்த உலகத்துக்கு அனுப்புகிறார். போய் அவங்களுக்கும் போதி சொல்லிக் கொடுங்க. இயேசு குறித்து தொடர்ந்து அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக்கும்படி அவர்களுக்காக நான் என்னை தானே பரிசுத்தமாக்குகிறேன். நம்ம பரிசுத்தமாக வேணும்னாக்கா ஒருத்தர் பார்த்து இவன் நல்லவனா எப்படி குணத்தை பார்த்து நம்ம மாறணுமோ அதே போல அவனும் பரிசுத்தமாகணும். இயேசு பரிசுத்தமானான். ஏன்னா நம்மளும் பரிசுத்தமாக இருக்க வேண்டியதுக்காக. முன் உதாரணம், அவர் உதாரணம் எந்த பாவம் செய்யாம இந்த பூமியிலே ஆண்டவர் இயேசு தன் வாழ்க்கையை கடந்து சொன்னார். தொடர்ந்து வாசிக்கலாம். நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களாகவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கவும் பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாய் இருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். Aku bukan berdoa untuk mereka saja tetapi juga untuk semua orang yang percaya kepadaku melalui kata-kata mereka. Jadi bermaknanya Yesus berdoa bukan saja untuk kamu semua. இந்த இடத்துல ஆண்டவர் இயேசு உங்களுக்காக மட்டும் ஜெபிக்கல. அவரை அறியாமல் இருக்கிறார்கள் உலகத்துல, அவர்களுக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். அவர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும், அவர்களுக்கும் பாவ மன்னிப்பு கிடைக்க வேண்டும், அவர்களும் பரலோகத்துக்குள்ள வர வேண்டும். அதுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆக கிறிஸ்து பிரியமானவர்கள், ஆண்டவர் இயேசு ஒரு நல்ல ஒரு உதாரணம் பாருங்க. அவர் ஒரு சுயநலவாதியாக இல்லை பாருங்க. யாரை என்னை நம்புறாங்களோ அவங்கள மட்டும் நான் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவர் சொல்லல. ஆண்டவர் வாய்ப்பு எல்லாத்துக்கும் கொடுக்கிறார். யார் இயேசுவை விசுவாசிக்கிறார்களோ இவர் கடவுளோட குமாரன், இவர் உயிரா இருக்கிறார் அப்படின்ட்டு விசுவாசிக்கணும். உங்களுக்கும் அந்த பாவ மன்னிப்பு உண்டு, உங்களுக்கும் அந்த ரட்சிப்பு உண்டு. ஆக ஆண்டவர் இயேசு எல்லாத்துக்காக ஜெபிக்கிறார். இன்றைக்கு அந்த உதாரணம் உங்க வாழ்க்கையிலே நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். நம்ம சுயநலவாதியாக இருக்கக்கூடாது. நம்மளுக்கு தெரியும் ஆண்டவர் இயேசு அவர் தான் பரலோகத்தின் வாசல், அவர் இல்லாமல் நம்ம பரலோகத்துக்கு போக முடியாது. ஆக நம்ம சுயநலவாதியாக நானும் என் குடும்பம் மட்டும் பரலோகத்துக்கு, அவன்லாம் எப்படியோ கிடக்கிறான், நான் சொல்லிட்டு கேட்கலட அவன் எப்படி பண்ண. ஆனால் ஆண்டவர் இயேசு என்ன சொல்றாருன்னா, அவர் பிறருக்காக ஜெபித்தார்கள், அவர் நம்பாதவர்களையும் ஜெபித்தார்கள். நீங்களும் அதே போல பிறருக்காக நீங்க ஜெபிக்க வேண்டும், அவர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும். எப்படியாவது அவர்கள் ஆண்டவர் இயேசு யார் என்று அறிய வேண்டும். Jadi kamu kena berdoa seperti Yesus Kristus. Yesus bukan saja berdoa kepada siapa yang percaya kepada Dia saja. Dia juga berdoa kepada semua manusia. Jadi kamu kena ikut cara Yesus Kristus. Apabila kamu berdoa, doalah untuk semua orang. Yang tahu Yesus, yang tak tahu Yesus. Kamu tolonglah semua orang. Jangan kamu tolong kepada orang yang kamu kenali saja. Kamu tolonglah kepada orang yang tak kenal Yesus pun. Dengan situ dia akan tahu. Nama penuhan பார்த்தல அந்த நல்ல சமாரியன் கதை, அந்த சமாரியன் உதவி செய்தாங்க. ஆனால் ஊழியக்காரனாக இருந்த ஒரு பாஸ்டர் இயேசு அறிந்தவர்கள் யாரும் உதவி செய்யல. ஆக அது ஒரு நல்ல ஒரு உதாரணம் இல்லை. நீங்கள் நல்ல சமாரியனாக பிறருக்காக நீங்கள் ஜெபிக்கிறீர்களாக ஆண்டவர் இயேசு ஜெபிக்கிறார் பாருங்க. அதே போல நீங்களும் ஒரு உதாரணமாக அவனும் ரட்சிக்கப்படணும், அவனும் பரலோகத்துக்கு வரணும்.
எல்லாரும் நல்லா இருக்கணுன்றதுக்காக நீங்கள் ஜெபிக்கிறோம். இன்றைக்கு இந்த தேசம் நல்லா இருக்கணும். நம்ம சுதந்திரம் அடைந்த இந்த தேசம் எல்லாரும் சுதந்திரம் அடைய வேண்டும், எல்லாரும் பரலோகத்துக்கு வர வேண்டும், எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும். இந்த தேசம் சமாதானத்தில் இருக்க வேண்டும், எந்த குறைகள் இல்லாதபடி இந்த தேசம் வளர்ச்சி அடைய வேண்டும். அதுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். நல்ல ஒரு கிறிஸ்தவனாக நம்ம இருக்க வேண்டும். இப்படியே கொட்டிச்சிட போகிறோம். இந்த கலவரம் நடந்துச்சுனாக்கா நம்மளுக்கு தான் பாதிப்பு, நம்மளுக்கும் சொத்து உண்டு, நம்மளுக்கும் பிள்ளைகள் உண்டு. அதனால் நம்ம சுயநலவாதியாக இருக்கக்கூடாது. Jangan kamu pentingkan diri kita sendiri. Kita kena berdoa untuk negara kita Malaysia ini. Walaupun kita sudah dapat kebebasan daripada Inggris, tapi kita kena hidup dengan aman dan damai di antara semua kaum. Kerana Malaysia ini berbilang kaum. Kita hidup dalam berbilang kaum, kita kena berdamai. Kita kena berdoa supaya semua orang akan hidup dalam aman. எல்லாரும் சமாதானத்தோட வாழ வேண்டும்ன்றதுக்காக நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் அடக்கப்படுறான். உங்களுக்குள்ள அந்த தாகம் இருக்க வேண்டும். நான் இருக்கிறானே அவன் பார்த்துக்குவான் அப்படின்றது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அதான் ஆண்டவர் இருக்கிறார். உங்களோட பங்கு உண்டு. அதனால ஆண்டவர் இயேசு சொல்கிறார், எப்படி பிதா இயேசு இந்த பூமிக்கு அனுப்புகிறாரோ அதே போல் இயேசு இன்றைக்கு நம்மளையே இந்த பூமிக்குள்ளே அனுப்புகிறார். இந்த பூமிக்குள்ளே சமாதானம் இருக்க வேண்டும், இந்த பூமியில எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும், இந்த பூமியில எல்லாரும் நல்லா இருக்க வேண்டும், ஒற்றுமையாக இருக்க வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும். அது ஆண்டவர் இயேசு நம்மளுக்கு கொடுத்த பொறுப்பு. அல்லேலூயா. ஆக அது நம்ம செயல்களாக காணப்பட வேண்டும். இன்றைக்கு அந்த ஒருமனத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும். ஒற்றுமை இல்லாத இடத்தில் அங்கே சமாதானம் இருக்காது, அங்கே பிரச்சனையே தான் இருந்து கொண்டிருக்கும். ஏன்னா அங்கே பிரச்சனை இருக்கும்போது நீங்க அந்த பிரச்சனையை விட்டு தப்பிக்க முடியாது. ஏன்னா இன்டைரக்ட்லி டைரக்ட்லி உங்களுக்கும் சம்பந்தப்பட்டிருக்குது இந்த தேசம். இந்த தேசம் நல்லா இருக்கணும்னாக்கா நீங்களும் செய்ய வேண்டிய கடமைகள் செய்யணும். உங்களுக்கும் அந்த பொறுப்பு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஜெபிங்க, ப்ரே ப்ரே ஃபார் திஸ் நேஷன். இந்த மலேசிய தேசத்துக்காக தொடர்ந்து ஜெபிங்க, உங்க குடும்பத்துக்காக ஜெபிங்க, இயேசு அறியாதவங்களுக்காக ஜெபிங்க. அல்லேலூயா. தொடர்ந்து வாசிமா. நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். பாருங்க, இயேசு பிதாவிட்ட ஜெபிக்கிறார், நான் எப்படி உன்னோட ஒன்றாக இருக்கணும் அதே போல நீங்களும் பிதாவுக்குள்ள ஒன்றாக இருக்கணும். பரலோகத்துல நீங்களும் வரணும், நீங்களும் தேவனோட பரலோகத்துல இருக்கணும். அதுதான் இயேசு விரும்புகிறார். அல்லேலூயா. ஆக இன்றைக்கு ஆண்டவர் நீங்க எல்லாம் நல்லா இருக்கணும் இயேசு விரும்புகிறார். நீங்க எல்லாரும் பரலோகத்துக்குள்ள வரணும், அதுதான் இயேசு விரும்புகிறார். ஆனா சிலர்கள் வெயிட் பண்ணுங்க, இன்னும் டைம் பண்ணுங்க அப்படின்ட்டு அன்றாடம் உங்க இதயத்திலும் உங்க சிந்தனையிலும் உங்க செயல்களிலும் ஆண்டவர் இயேசுக்கு நீங்க முதலிடம் கொடுங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. காலையிலோ மாலையிலோ மத்தியானம் எந்த வேலையிலும் உங்களுக்கு டைம் இருக்கும்போது ஆண்டவர் இயேசுக்கு நன்றி சொல்லுங்க, தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. அவரோட பாதுகாப்பு, அவரோட பொறுப்பு உங்கள் மேலே எப்போதும் இருக்கிறார். போக்குவரத்திலும் சரி, நீங்கள் செய்யும் கையில் பிரயாசத்திலும் சரி, தேவன் உங்களோடு இருக்கிறார். அதனால இயேசுவே பிதாவை கேட்கிறாரு, நான் எப்படி உன்னோட ஒன்றாக இருக்கணும் ஆண்டவரே, அதே போல இவர்களும் உன்னிடத்தில் ஒன்றாக இருக்கணும். அதுக்காக இயேசு ஆண்டவர் பண்ணுறார். நீங்களும் அதே போல நாம் மட்டும் ஆண்டவரே, என் கூட பிறந்தவங்க ஒன்றும் தெரியாமல் இருக்கிறாங்க இயேசு யாருன்ட்டு, அவங்களும் பரலோகத்துக்கு வருவாங்க. வீட்டில் உள்ளது சில பிள்ளைகள் குடும்பம் அப்பா அம்மா சேர்ச்சுக்கு வராங்க, பிள்ளைங்கள்லாம் எங்கேயோ போயிட்டு இருக்கிறாங்க, நீ தேவனை வணங்கிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் ஆண்டவர் நம்மளை பற்றி கேட்குறாங்க, நீங்கள் மட்டும் பரலோகத்துக்கு போனால் போதுமா, அப்போ உங்கள் பிள்ளைங்கள்லாம் நரகத்துக்கு போகணுமா, அது நீங்கள் விரும்புகிறீங்களா? முதலாவதாக உங்களோட கடமைகள் நீங்கள் செய்யணும், நீங்களும் பொறுப்பெடுக்கணும். எல்லாரும் நல்லா இருக்கணுக்காக தான் இயேசு பிதாவிட்டு மன்றாடுகிறார். தொடர்ந்து வாசிக்கலாம். ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாய் இருக்கும்படிக்கும் நீர் என்னை அனுப்பினதையும் நீர் என்னிலும் அன்பாய் இருக்கிறது போல அவர்களிலும் அன்பாய் இருக்கிறதையும், நீர் என்னில் அன்பாய் இருக்கிறது போல அவர்களும் அன்பாய் இருக்க வேண்டும் என்று உலகம் அறியும்படிக்கும் நான் அவர்களிலும் நீர் என்னிலும்
நான் அவர்களும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். ஆண்டவர் இயேசு தேவன்கிட்ட வேண்டிக் கொள்றார். எல்லாரும் ஒரு மனம் எப்படி நான் உன்னிடத்திலும் நீ என்னிடத்திலும் நான் எப்படி அன்பா இருக்கணும், அதே போல இவர்களும் ஒருவர் மேல அன்பா இருக்க வேண்டும். இப்ப நம்மளுக்கு ஒற்றுமை வேணும்னாக்கா, ஒருமனம் வேணும்னாக்கா நம் கையில அன்பு இருக்க வேண்டும். அன்பு இல்லாம அங்க சமாதானம் நீ காண முடியாது. அவன் மேலதான் உனக்கு வெறுப்பச்சு, எப்படி அங்க ஒற்றுமை வரும்? How will be the unity be there? Macam mana perpaduan akan wujud di dalam kalangan kamu jika kamu tidak kasih mengasihi di antara satu sama lain. Jadi perpaduan akan wujud bila kamu kasih mengasihi mahaman di antara satu sama lain. நிச்சயம் அந்த ஆண்டவர் ஒரு மனம் இருக்கிறார். அது கிறிஸ்துவின் இன்றைக்கு நாம் கிறிஸ்துக்குள்ள ஒப்புரவாதமாக வேண்டும். கிறிஸ்துவுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். கிறிஸ்துவே நம்மளுக்குள்ள இருக்கும்போது அதான் சொல்றாரு, நான் எப்படி உன்னிடத்தில் இருக்கும்போது அதே போல இவரும் என்னிடத்தில் இருக்க வேண்டும். நீங்க எப்ப கிறிஸ்துக்குள்ள ஒற்றுமையில ஒருமனத்தில் இருக்கும்போது நீங்க பலன் அடைவீங்க. Where there is unity there is strong. எங்க அந்த ஒற்றுமை இருக்குதோ அங்க பலன் உண்டு. அந்த பலனமாக இருக்கும்போது எவனும் அசிங்கம் பாருங்க. ஒரு டீம், ஒரு பந்து விளையாட்டு டீம், அந்த டீம் ஜெயிக்கிறதுனாக்கா அவனுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்க வேண்டும். இல்லைனாக்கா எல்லாருமே கோல் அடிக்க பார்ப்பானுங்க. அந்த ஒற்றுமை இருக்கணும். பந்து பாஸ் பண்ணணும். பாஸ் பண்ணி தான் நீ போய் கோல் அடிக்கணும். இல்லை இங்கே ஆரம்பிச்சது எவனுக்கும் பந்து கொடுக்காம நேரம் போய் கோல் அடிக்க முடியுமா? எல்லாரும் அதே மாதிரி சிந்தையில்னாக்கா, ஒரு ஒற்றுமை இல்லைனாக்கா, when there is no unity no team can win. ஆக நீங்க ஒற்றுமையா இருக்கும்போது உங்க டீம் ஸ்ட்ராங்கா இருக்கும். அங்க ஸ்ட்ராங்கா இருக்கும்போது you will be strengthened. அதுதான் முக்கியம். ஆக நீங்க கிறிஸ்துவுக்குள்ள முதலாவதாக பலன் அடைய வேண்டும். கிறிஸ்துக்குள் போதனைக்குள் நீங்க பலன் அடைய வேண்டும். கிறிஸ்து சொன்னபடியே கிறிஸ்துக்குள் நீங்க இருக்க வேண்டும். கிறிஸ்து இல்லாம அங்க ஒற்றுமையும் ஒருமனத்தை நீங்க காண முடியாது. அது கிறிஸ்து பிரியமானவர்களே, அருமையாக பவுல் இன்றைக்கு அவரோட போதனையில வாசிமா Ephesians 4:1-6 menurut தியானிப்போம். Ephesians 4 ayat 1 hingga 6 kita renung. பவுல் அருமையாக ஒரு புத்தி சொல்றார் நம்மளுக்கு. இப்ப நீங்க ஒற்றுமையாக இருக்க வேண்டுமானாக்கா, ஒருமனமாக பலன் அடைவதற்கு நீங்க என்ன செய்யணுமா? ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவென்று நீங்க அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாக நடக்கணும். மிகுந்த மன தாழ்மையோடும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாக அன்பினால் ஒருவரை தாங்கி சமாதானத்தை கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாக kamu haruslah, if you sempat ayat 2, jika kamu nak hidup dalam kehidupan berpaduan kesatuan, kamu haruslah selalu rendah hati. Jangan kamu ego dan sombong dan lemah lembut. Kamu harus berbudi bicara, berlemah lembut. Jangan kamu terlalu garang apabila kamu cakap, kamu buat sesuatu. Jadi haruslah lemah lembut. Kamu haruslah sabar dalam segala masalah, segala keadaan. எந்த சூழ்நிலையிலும் பொறுமையாக இருக்க வேண்டும். rendah hati dan lemah lembut, sabar, bertolak ansur, விட்டு கொடுக்கிறவர்களாக satu sama lain dalam kasih. அன்புல நீங்க விட்டு கொடுக்கிறவர்களாக என் சகோதரன் தான். இவனும் ஆண்டவர் இயேசு அறிந்து கொள்ள வேண்டும், இவனும் ரட்சிக்கப்பட வேண்டும், இவனும் பரலோகத்துக்கு வர வேண்டும். நீங்க விட்டு கொடுக்கிற மனப்பான்மை உங்களுக்குள்ள இருக்க வேண்டும். Dan berusaha memelihara perpaduan dalam roh
dan ikatan sejahtera. ஆக இயேசுக்குள்ளே நீங்க ஒற்றுமை. பவுல் அருமையாக ஆலோசனைங்கிறத நமக்கு சொல்கிறார். கிறிஸ்து பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த தேசம் நல்லா இருக்கணும், இந்த தேசம் ஒற்றுமையாக எப்போது இருக்க வேண்டும். நம்ம இந்த தேசத்துல பழைய மக்கள், ஆனா மலைக்கண்ணுங்க மெஜாரிட்டியா இருக்கிறானுங்க. அவனுங்க நிறைய நம்மளை உசுப்பேத்தி கொடுக்குறானுங்க. அதெல்லாம் நீங்க கண்டுக்காதீங்க, ஜெபிங்க அவங்களுக்காக. ஏன்னா இங்க சீனனும் தமிழனும் இல்லைனாக்கா இந்த நாடு வளர்ச்சி அடைந்திருக்காது. பெரும்பாலும் பங்கு சைனீஸ் அண்ட் இந்தியன் அவங்களோட பங்கு உண்டு. இந்த நாடு எக்கனாமிக்குள்ளே வளர்ந்ததுனாக்கா எல்லாரோட முயற்சி இதில் உண்டு. அவனுங்க இப்போ நம்ம சம்பாதித்த வைத்த காரியத்தை வச்சு அவங்க சொல்கிறாங்க எங்கனால வந்தது என்ன வந்தது. ஆனால் இன்றைக்கு சீனனுக்கு தமிழனுக்கு இந்தியன்ஸ் கிளம்புனாக்கா இவங்க நாடு. ஏன்னா நீங்கள் பாருங்கள், அந்த மேஜர் 3 பார்ட்டி பாசு சரி, பரிக்கா தங்கதவ சத்து சரி, அல்லது பக்கத்தான ஹரப்பன் காடிலான சரி, 3 மேஜர் மிலே பார்ட்டி. ஆனால் இவனுங்களுக்குள்ளே ஒற்றுமை இல்லை பாருங்க. இவனுக்குள்ளே ஒற்றுமைனாக்கா இப்போ ஏன்னா மெஜாரிட்டி அவனுங்க தான் பாருங்க. ஒற்றுமைனாக்கா நம்ம எங்கேயோ போயிடுவோம், நம்மளை ஒதுக்கி விட்டுருவாடுங்க. ஆனால் அதுக்காக நம்ம ஜபிக்கணும். ஏன்னா நம்ம சிறு தொகையாக இருக்கிறோம். we are minorities, பட் நம் ஆண்டவர் பெரியவர், நம்மளை ஒருபோதும் கைவிட மாட்டார். இந்த தேசம் நல்லா இருக்கிறதுக்காக நம்ம தொடர்ந்து ஜெபிக்கிறதா இருக்கும். நம்ம ஜெபிக்க விட்டாக்கா பரவாயில்ல, நம்ம இவனுக்காக ஜெபித்து என்ன இருக்குது அப்படின்னு நினைத்தாக்கா, ஏன்னா அந்த பாதிப்பு நம்மளுக்கும் நம்ம பிள்ளைங்களுக்கும் நம்ம நேரப்படும். ஏன்னா இந்த தேசம் நம்ம சிட்டிசன் ஆஃப் மலேசியா, இந்த தேசத்துக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். நல்ல ஒரு அரசியல்வாதிகள் நிலநிற்க வேண்டும், சிந்தை ஒற்றுமைக்காக பாடுபடும். அதே போல இன்றைக்கு நம் திருச்சபையும் வளர வேண்டும்னாக்கா நம்மளும் ஒரு மனமாக ஒற்றுமை, ஒருவருக்குள்ள விட்டு கொடுக்குற ரெகான்சிலேஷன், அந்த ஒரு மனம் நம்மளுக்குள்ள இருக்க வேண்டும். மன்னிக்கிற தன்மை இருக்க வேண்டும், பொறுமை, விட்டு கொடுக்குற தன்மை நம்மளுக்குள்ள இருக்க வேண்டும். அப்பதான் சபையில் நம்ம வளர்ச்சி. அவனே செய்கிறாங்க, செய்யட்டும், நான் ஏன் இருக்கு தான் இருக்கிறானே அப்படின்னு நினைத்துட்டு இருந்தாக்கா இது இப்படியே தான் இருக்கும். நம்ம விட்டு கொடுக்குற மட்டும் நம்மளோட பங்கு. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னிலும் நீ என்னிலும் இருக்கிறது போல நாம் ஒருவருக்குள்ளே இருக்க வேண்டும். இந்த சபை வளர வேண்டும், ஒற்றுமையாக வளர்ச்சி அடைய வேண்டும். அது நம்ம கையில் தான் இருக்குது. ஆண்டவர் இன்றைக்கு நம்மளுக்காக அவர் பிதாவுக்கு ஜபித்தார். அதே போல நம்ம சபை, நம்ம ஊழியம், நம்ம சபையாளர்களுக்காக நம்மளும் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். சுயநலவாதியாக இருக்க வேண்டும். Don't be selfish. Jangan kamu berdoa untuk diri kamu sendiri saja. Doalah untuk kebaikan semua orang kena hidup dengan kekal, dengan bahagia, dengan aman. Jadi itu adalah tugas yang diberikan kepada kita. இன்றைக்கு நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட இந்த கடமையை இந்த தேசம் மட்டும் இல்லை, நம்மளோட திருச்சபை, இந்த சந்தோஷ சபை வளர்ச்சி அடைய வேண்டும். அநேகர் நம்ம சபையின் மூலியமாக ரட்சிக்கப்பட வேண்டும். அது நம்ம கையில் கொடுக்கப்பட்ட பொறுப்பு. ஆக கிறிஸ்து பிரியமானவர்களே, ஆண்டவர் சொன்ன பிரகாரம், பவுலானவர் கொடுத்த ஆலோசனை பிரகாரம் அது திரும்பி வாசிங்க. எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில் அருமையாக பவுல் ஆலோசனை. வீட்டில் போய் வாசிங்க, சரிங்களா? Jadi kamu renung balik rumah baca Efesius 4 ayat 2. Paulus membagi peringatan kepada kita supaya jika kamu nak hidup kekal, berdamai, berpaduan, bekerja sama di antara satu sama lain, hiduplah seperti yang dikatakan oleh Paulus. Haleluya. கிறிஸ்து பிரியமானவர்களே, கர்த்தர் தானே நம்மளோட இருக்கிறார். கர்த்தர் சொல்லிட்டார்ல, நான் எப்படி பிதாவோட இருக்கணும் அதே போல நீங்களும் என்னிடத்தில் இருக்க வேண்டும். ஆக நாம் சந்தோஷமாக நிலத்திருக்கணும்னா கிறிஸ்துக்கள் நம்ம இருக்கணும். கிறிஸ்து நமக்குள்ள இருக்கும்போது நாம் பலன் அடைகிறோம். அல்லேலூயா. ஜெபம் செய்யுமாங்க. நல்ல ஆண்டவரே, இன்றைக்கு நீ கொடுத்த வார்த்தைக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். உன்னில் நாங்கள் நிலை நிற்கிறது போல, அதே போல நீர் பிதாவுண்டு இருக்கிறது போல நாங்களும் எப்போதும்
உன்னிடத்தில் பலனாக இருக்கு. நீங்கள் சேர்ந்து உங்களோட வருகை நாளுக்குள்ளே நாங்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும், எல்லாரும் பரலோகத்துக்கு வர வேண்டும். அதுக்காக நாங்கள் ஜபிக்கிறவர்களாக நீர் எங்களுக்கு உதவி செய்யப்பட்டோம். கர்த்தர் நீர் நல்லவர். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா. இப்போது ஒரு காணிக்கை பாடல் பாடி தேவனுக்கு நாம் காணிக்கை செலுத்துவோம்.